So last class நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா motion in a plane. Okay, so scalars vectors பார்த்துருந்தோம் last class வந்து scalars vectors பார்த்துருந்தோம். Okay, so scalarன்றது என்னதுன்னா quantity which has only magnitude. So இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம். டெம்பரேச்சர் சொல்லியிருந்தேன். ஸோ டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஸோ மாஸுமே வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் எனி டைரக்ஷன். ஸோ இதுவே இன்னொரு குவான்டிட்டி என்னதுன்னா வெக்டார். ஸோ வெக்டார்ன்றது என்னதுன்னா குவான்டிட்டிஸ் as both magnitude as well as direction. Okay, so இதுக்கு simple example வந்து displacement, velocity, acceleration, etc. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தது என்னதுன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ எப்போ ரெண்டு வெக்டர் வந்து ஈக்குவல் சொல்ல முடியும்னா when they have both magnitude and direction of same value. Okay, so two vectors, two or more vectors so Amdan அம்தான் கேட்குதா? ஓகேப்பா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது புரியலைன்னா டவுட் கேளுங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ வெக்டர் டூ ஆர் மோர் வெக்டர்ஸ் கேன் பி கால்டு equal only if both direction and magnitude are same. Okay, so இதுதான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்னது ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டின்றது என்னென்னா குவான்டிட்டி விச் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஓகே, ஸோ மேக்னிடியூட்னா சிங்கிள் நம்பரில் வரும். 10 டிகிரி செல்சியஸ் அது மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா 35 டிகிரி ஹியூமிடிட்டி, இல்லைன்னா 12 கிராம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை 12 kgன்னு சொல்லலாம். ஓகே, சிங்கிள் நம்பர் வரும். வேறஸ் வெக்டார் குவான்டிட்டிஸ் வந்து இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நகர்றது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்.
ஸோ இதுக்கு வந்து we need vector quantity. ஓகே, ஸோ வெக்டார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அனதர் திங் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா எப்போ ரெண்டு வெக்டார்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லலான்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ரெண்டு வெக்டார் ஈக்குவல்னு எப்போ சொல்ல முடியும்னா when they both their direction and magnitude வந்து சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னென்னா, ஸோ இது மாதிரி ஒரு வெக்டார், இன்னும் ஸோ இது வந்து வெக்டார் ஏ, இது வந்து வெக்டார் பி. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி வந்து ஏ வெக்டார் and b vector are in same direction. Okay, ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இருக்குது, but the magnitude are different. Okay, so but the magnitude is different magnitude இருக்கு. ஸோ இப்போ அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வெக்டார், ஸோ இன்னொரு வெக்டார், ஸோ இதில் இது ஏ வெக்டார், ஸோ இது பி வெக்டார். ஸோ இந்த கேஸில் மேக்னிடியூட் are same, but they are in different direction. Okay, so இதுவும் வந்து நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் வெக்டார்ஸ், இதுவும் வந்து நாட் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இப்போது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஸோ இந்த வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட், அதாவது இந்த லென்த்து ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இந்த வெக்டார்ஸை we can call as equal vectors. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது 2D சிஸ்டம். ஸோ 2D சிஸ்டம்னா ரெண்டு டைரக்ஷன் இருக்கும், எய்தர் எக்ஸ் ஒய் சொல்லலாம், ஆர் யூ கேன் ஈவன் ஹேவ் ஸோ இது XY சிஸ்டம் ஆர் YZ சிஸ்டம், YZ ஆர் XZ கூட வச்சுக்கலாம். ஓகே, ஆர் XZ. ஓகே, ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் இங்கே வந்து 2 கோஆர்டினேட்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ யூஸ்வலாக இது வந்து 2 டைமென்ஷனல் சிஸ்டம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு பிளெயினில் ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம 2 டைமென்ஷனல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்டோட இது இது இந்த ஸ்பேஸில் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா we have to drop a perpendicular. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து we have to drop a perpendicular. ஸோ இது இந்த ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னதுன்னா நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எக்ஸ் கோஆர்டினேட். ஓகே,
அதே மாதிரி we can also have y coordinate இருக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் ட்ராப் பண்ணும், அது வெர்டிக்கல் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து y கோஆர்டினேட். ஸோ இது வந்து y கோஆர்டினேட். ஸோ இந்த நேம்ஸ்லாம் ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கோஆர்டினேட்டும் எக்ஸ் ஆக்சிஸும் சேம் கிடையாது. ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட்டுன்றது என்னதுன்னா நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்திருப்போம், அந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் எக்ஸ் கோஆர்டினேட். அதே பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஒய் கோஆர்டினேட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு ஆர்டர் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வர ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் வர இது எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ, செகண்ட் நம்பர் வந்து ஒய் கோஆர்டினேட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை we can represent a point with a number. ஓகே, ஸோ ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டை we can convert into a number. இது மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுறது இதுக்கு பேர் தான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஸ்பெஷல் வெக்டார்ஸ் 2 வெக்டார்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து இதுவே எடுத்துக்கலாம், என்னது XY கோஆர்டினேட் சிஸ்டமே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட XY கோஆர்டினேட் சிஸ்டம். இது எக்ஸு, இது ஒய். ஓகே, ஸோ இப்போ இது ஏதோ ஒரு பாயிண்ட்டு பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை நம்ம க்யூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பிக்கு ஐ எம் கோயிங் டு ட்ரா அ வெக்டார் from origin. ஓகே, இதுதான் ஆரிஜின், இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின். இந்த பாயிண்ட்லேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா அ வெக்டார். ஓகே, ஸோ ஐ கேன் ஆல்சோ ட்ரா another வெக்டார், அது க்யூக்கு போகுது. ஓகே, இந்த வெக்டார். ஸோ இது பி வெக்டார், இது வந்து க்யூ வெக்டார். ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆர்ன்னு சொல்கிறேன். ஸோ ஆர் வெக்டார், இல்லைன்னா ஆர் சஃபிக்ஸ் பின்னு போட்டுக்கலாம், இது ஆர் சஃபிக்ஸ் கியூன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு வெக்டார் இருக்குது இல்லை, இந்த வெக்டார் ஆர் சஃபிக்ஸ் பி அண்டு ஆர் சஃபிக்ஸ் கியூ, இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷல் வெக்டார். தே ஆர் கால்டு பொசிஷன் வெக்டார். ஓகே, ஏன் பொசிஷன் வெக்டார்னா இந்த பாயிண்ட் பியோட பொசிஷனை குறிக்குது. எஸ், ஸ்ட்ரக் ஆகுதா வீடியோ? இப்போ தெரியுதாம்மா? இப்போ விசிபிளாக இருக்கா? அது உங்கள் நெட்டு ஸ்லோவாக இருக்குமா, அது மாதிரி, அதனால ப்ராப்ளமா? ஓ நோ, இல்லை, ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நான் இந்த செஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆச்சுன்னா நான் அதை உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டுறேன், நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட டைமில். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ மட்டும் ஃப்ளோ பாருங்கள். நான் சொன்ன கண்டென்ட்டில் உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பொசிஷன் வெக்டார்ஸா? ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேணாமா. நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த பீன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த பாயிண்ட் பி. ஓகே, ஸோ நான் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து ஆர்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ஆறு எதோட ஆறுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த ஆறுன்றது ஒரு டிஸ்டன்ஸை குறிக்குது. ஸோ அந்த ஆறு பியோட டிஸ்டன்ஸை குறிக்கிறதுக்காக நான் ஒரு சிம்பிள் பின்னு இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இதுவே இந்த ஆர் வந்து இந்த கியூவோட டிஸ்டன்ஸை குறிச்சிச்சுன்னா அதை வந்து ஆர் சஃபிக்ஸ் கியூன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டே வந்து ஆரிஜின்லேருந்து போகணும். ஆரிஜின்னா இதுதான் 0. ஓகே, ஸோ எக்ஸோட ஆரிஜினும் இதுதான், ஒய்யோட ஆரிஜினும் இதுதான். ஸோ ஆரிஜின்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா அந்த வெக்டாருக்கு பேர் பொசிஷன் வெக்டார். ஓகே, ஸோ அந்த பொசிஷன் வெக்டார் தான் நான் ஆர்பி ஆர்கியூன்னு சொல்கிறேன். ஆர்பின்றது இந்த பாயிண்ட் பியோட பொசிஷன் வெக்டார்,
RQன்றது இந்த பாயிண்ட் Qவோட பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷன் வெக்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஸோ நம்மளுக்கு we have to drop a vertical. இதில் எல்லாத்துக்கும் ஒரு வெர்டிக்கல் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து we have to drop a vertical. ஓகே, இது மாதிரி ஒரு வெர்டிக்கல், இது y ஆக்சிஸ்க்கு இன்னொரு வெர்டிக்கல். ஓகே, ஸோ இது ரெண்டும் Qவோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சொல்லும். இப்போ அடுத்தது Pயோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் நான் ரெட்டில் மார்க் பண்ணுறேன். ஸோ இது Pயோட எக்ஸ் கோஆர்டினேட், இது Pயோட ஒய் கோஆர்டினேட். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா Qவோட கோஆர்டினேட்டை x1 எழுதிக்கிறேன். ஸோ Qவோட எக்ஸ் கோஆர்டினேட்டை x1 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி Qவோட ஒய் கோஆர்டினேட்டை y1 எழுதிக்கிறேன். Pயோட எக்ஸ் கோஆர்டினேட்டை x2 எழுதிக்கிறேன். ஒய் கோஆர்டினேட்டை y2 எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னது ஆக்சுவலாக குறிக்குதுன்னா, x2ன்றது என்னதுன்னா the distance from this point to this point. ஓகே, நான் க்ரீனில் ரெட்டில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆரிஜின்லேருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னோட x2. ஓகே, இதுதான் என்னோட x2. ஓகே, ஸோ இந்த x2ன்ற நம்பர் எதை குறிக்குதுன்னா, என்னோட இது ஆரிஜின்லேருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்டு வந்து எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை குறிக்குது. ஓகே, ஸோ இப்போது என்னோட ஆர் வெக்டாரை எப்படி எழுதலான்னா, ஆர்பி வெக்டார் ஈக்குவல் டு என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ x1 ஐ கேப், இந்த ஐ கேப்ன்றது என்னன்னு நான் சொல்கிறேன், ப்ளஸ் y1 ஜே கேப். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஐ கேப் படிக்கணும். ஓகே, இதை ஐ கேப்னு படிக்கணும். யூ ஹவ் டு ரீட் இட் ஆஸ் ஐ கேப். இதை வந்து யூ ஹவ் டு ரீட் இட் ஆஸ் ஜே கேப். ஓகே, எய்தர் இது மாதிரி சொல்லுவாங்க, இல்லை சில புக்கில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐ ஹேட்டு, இது வந்து ஜே ஹேட். ஓகே, ஸோ இது தொப்பி மாதிரி இருக்கிறதுனால தே யூஸ் எய்தர் கால் இட் அஸ் கேப் ஆர் ஹேட். ஓகே, நீங்கள் எந்த நேம் கன்வென்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரீட் பண்ணும் போது எப்படி ரீட் பண்ணணும், இதை ஐ ஹேட்டு இல்லைன்னா ஐ கேப் இல்லை ஜே கேப் அப்படி ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு. ஸோ இந்த ஐ கேப்ன்றது இட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஐனா ஐ வந்து ரெப்ரசன்ஸ் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஜே வந்து ரெப்ரசன்ஸ் ஒய் டைரக்ஷன். அதே மாதிரி நீங்கள் 3 டைமென்ஷனில் போகும்போது அடுத்தது இசட் டைரக்ஷன் ஒன்று வரும். ஓகே, ஸோ இது 2 டைமென்ஷன், அதனால் இதில் வந்து இது வந்திருக்கு. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்திருக்கு. ஸோ 3rd டைமென்ஷன் வரும்போது அதோட டைரக்ஷனை குறிக்கிறது கேகே. ஓகே, ஸோ அப்போது இந்த ஆர்பி வெக்டார் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஸோ நீங்கள் எக்ஸ் டைரக்ஷனில் இதை நான் திரும்பி இங்கே ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட x2. ஓகே, ஸோ ஆர்பிக்கு வந்து x2 y2ன்னு எழுதுங்க. சாரி, இது வந்து திஸ் ஷுட் பி x2 y2 x2 and y2. ஸோ நம்ம இந்த ஆர்பின்ற பாயிண்ட், இந்த பின்ற பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இது ஐன்றது எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஆரிஜின்லேருந்து எக்ஸ் டைரக்ஷனில் ஐ ஹவ் டு மூவ் அப் டு x2 வரைக்கும் மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒய் டைரக்ஷனில் y2 வரைக்கும் மூவ் ஆகணும். ஸோ இதுதான் வெர்டிக்கல் தான் ஒய் டைரக்ஷன். இதில் வந்து நான் வந்து y2 வரைக்கும் மூவ் ஆனேன்னா தென் ஐ வில் ரீச் P. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை we can represent with the coordinate system. இதை வந்து எய்தர் இங்கே ஆரம்பித்து இதுக்கு போகலாம், இல்லைன்னா யூ கேன் எய்தர் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து. ஓகே, ஸோ y2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஆரிஜின்லேருந்து y2க்கு போயிட்டு y2லேருந்து யூ ஹவ் டு மூவ் இந்த எக்ஸ் டைரக்ஷன் Pக்கு போகலாம். ஓகே, ஸோ
ஸோ சப்போஸ் நான் மார்க் பண்ணது தெரியலன்னா க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் போல்டாகவும் மார்க் பண்ணுறேன். ஸோ எய்தர் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆரிஜின், மூவ் த்ரூ y2, y2க்கு போயிட்டு அதுக்கப்புறம் y2லேருந்து x2க்கு போனீங்கன்னா pக்கு போயிடலாம். எய்தர் யூ கேன் ஃபாலோ தட் பாத் ஆர் இந்த ப்ளூ கலர் பாத் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு x2க்கு போயிட்டு x டைரெக்ஷனில் அப்புறம் y டைரெக்ஷனில் யூ கேன் மூவ் டு y2 வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் எய்தர் வே யூ வில் ரீச் p. ஓகே, ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இது கிளியராக உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கா இந்த ஐடியாவில்? ஸோ க்யூக்கும் அதே தான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது 2 டைமென்ஷனில். ஸோ 2 டைமென்ஷனில் இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்போ இந்த வெக்டார் தான் நம்மளுக்கு கொடுக்கறதுனால இதுக்கு பேர் என்னதுன்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெக்டார்ஸ்க்கு பேர் பொசிஷன் வெக்டார்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வெக்டார். வெக்டார்ஸ் நிறைய வரும், இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வெக்டார். அடுத்த வெக்டார் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அதே எக்ஸ் கோஆர்டினேட்டு, இது வந்து இதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இந்த ஹோல் செட்டப்பை சொல்கிறது. ஓகே, இதுக்கு ஃபுல்லாக பேர் எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பூரா பேர் ஒய் ஆக்சிஸ். உங்கள் கிராஃப் ஷீட்டில் வர்றது அதே நார்மல் கேச்சர் தான். ஓகே, ஸோ அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ஆனால் கோஆர்டினேட்னா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எக்ஸ் கோஆர்டினேட்டும் எக்ஸ் ஆக்சிஸையும் குழப்பிப்பாங்க. ரெண்டும் வேறு வேறு. எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இந்த ஆக்சிஸை குறிக்கிறது, ஹரிசாண்டல் ஆக்சிஸை குறிக்கிறது. ஒய் ஆக்சிஸ்ன்றது இதை குறிக்கிறது. வேறு கோஆர்டினேட்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வர ஒரு பாயிண்ட்டு. ஓகே, அது எக்ஸ் கோஆர்டினேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒய் ஆக்சிஸில் வந்தால் ஒய் கோஆர்டினேட், இதுவே ஜி ஆக்சிஸில் வந்தால் ஜி கோஆர்டினேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to look for the definition of displacement vector. Displacement vector இது வந்து ஒரு another kind of special vector. பொசிஷன் வெக்டர்னா நம்ம முன்னாடி என்னன்னு பார்த்தோம், இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னா இதே மாதிரி இப்போ 2 பொசிஷன் இருக்குது. PQன்னு ஒரு 2 பொசிஷன், P இது Q. ஸோ இதோட பொசிஷன் வெக்டாரை we will give it with this இந்த வெக்டாரில் சொல்லுவோம். ஸோ it should start from origin, to the point. இதுதான் வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் P, இது பொசிஷன் வெக்டார் ஆஃப் Q. ஓகே, ஸோ இப்போ பொசிஷன் வெக்டார் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து RP வெக்டார், இது RQ வெக்டார். ஸோ இப்போது நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வரைகிறேன். இது ரெட் கலர். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இப்போது R2P இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ R2P எப்படி வரையணும்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு ரொம்ப முக்கியம் அதோட சஃபிக்ஸு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் RPQன்னு படிக்கணும். ஓகே, RPQன்றது எட்டு இங்கே இருக்குது பாருங்கள், எட்டு இதுதான் எட்டு. RPQக்கு டெய்ல் வந்து Pயில் ஸ்டார்ட் பண்ணி ஹெட்டு வந்து Qவில் முடிஞ்சிச்சுன்னா அது RPQ வெக்டர். ஓகே, ஸோ இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இன்னொரு வெக்டாரும் நம்மளால் வரைய முடியும். ஓகே, ஸோ சிமிலராக இதை காப்பி பண்ண முடிஞ்ச அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வரைகிறேன். ஸோ அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு எங்கேருந்து எங்கன்னா அதை வந்து வேறு கலரில் வரைகிறேன், ப்ளூ கலரில் வரைகிறேன்.
ஸோ இந்த வெக்டார் வந்து ஃப்ரம் Q to P போகுது. ஓகே, ஸோ இதில் நம்ம டைரக்ஷன் அப்போ ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு இதுதான் எட். ஓகே, இங்கே எட் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தான். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு பேர் RQP. ஓகே, ஸோ இது வந்து PQ, இது வந்து QP. ஓகே, ஸோ PQக்கும் QPக்கும் ரிலேஷன் இருக்குது. அது எப்படி எழுதலான்னா RPQ வந்து ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் RQP. ஓகே, ஸோ வெக்டார்ஸில் டைரக்ஷன் முக்கியம். ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் P to Q இருக்குது. ஓகே, இந்த டைரக்ஷனில் இருக்குது. வேறஸ் இதோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால we have to put a negative sign. ஓகே, ஸோ இதுதான் ரிலேஷன். ரெண்டுமே ஈக்குவல் லென்த்து, பட் தே ஆர் கோயிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த வெக்டாருக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். Both of these vector are called displacement vector. ஏன் இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சொல்கிறோம்? ஏன்னா இது வந்து இந்த பாயிண்ட் Pலேருந்து Qக்கு போகிறதுக்கோ இல்லை Qலேருந்து Pக்கு போகிறதுக்கு எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ தூரம் போகணுன்றதை இது ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ரெண்டு குவான்டிட்டியும். ஓகே, ஸோ அதனால இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிளியரா? ஓகே, இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவும் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ we have a point P, another point Q. ஸோ இந்த பாயிண்ட் Pலேருந்து Q போகிறதுக்கு we can go by என்ன வேல வேணாலும் we can go. ஓகே, ஸோ we can either take this way and reach P, okay, sorry Q, or you can take this way. இது மாதிரியும் போயிட்டு you can reach Q. ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பாத்தில் போகலாம். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இது வந்து பாத் லென்த்து. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்துன்னு பார்க்கணும். நான் பிளாக் கலரில் வரைகிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த்து, அதுக்கப்புறம் இதிலேருந்து இது எவ்வளோ லென்த்து, அப்புறம் அங்கேருந்து இங்கே எவ்வளோ லென்த்து, இது எவ்வளோ லென்த்து. ஸோ இந்த லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இது வந்து L1, இது L2, L3, L4. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா L1 + L2 + L3 + L4. ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் த பாத் லென்த் ஆஃப் ஓகே, ஸோ இந்த பாத்து எக்ஸாம்பிள் இந்த ஹோல் பாத்தோட லென்த்தை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா இட் மெஷர்ஸ் த டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் இது வந்து கொடுக்குறது என்னது, இது மாதிரி மெஷர் பண்ணோன்னா இதுக்கு பேர், நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்னதுன்னா ஐ வில் ட்ரா வித் ப்ளூ கலர் லைன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது இந்த P to Q வந்து கனெக்ட் பண்ணுறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஷார்ட்டஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த ப்ளூ கலரை இதை we call as displacement. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். distance can have any value, எந்த வேல்யூ வேணாலும் போகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத்து, நீங்கள் எந்த பாத்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகே, ஸோ இது பாத்து, இதோட பாத்து எக்ஸாம்பிள் இது A1 வச்சுப்போம். இந்த பாத்து, அதாவது இப்படி போனீங்கன்னா
இது மாதிரி போகிறீங்கன்னா இந்த பாத்தோட பேர் A1. இதுவே இதுக்கு பதிலாக நீங்கள் நான் க்ரீன் கலரில் வரைகிற பாருங்க, அந்த பாத்தில் போனீங்கன்னா ஸோ அதோட இது வந்து A2. ஓகே, ஸோ நீங்கள் எந்த பாத் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மாறும். ஓகே, ஆனால் P2Qவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்பயுமே மாறாது. ஓகே, ஸோ இங்கேருந்து இது இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா இருக்கணும், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இது வெக்டார்ன்ற எப்படி நம்மளுக்கு தெரியும், இட் ஹாஸ் போத் மேக்னிடியூடும் இருக்கும் இதுக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் போனால் தான் we can start from P and we can reach Q. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இதோட வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துட்டோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துட்டோம், இதெல்லாம் போன கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, ஸோ வெக்டார்ஸ் வந்து டைரெக்டாக ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் we can either add or subtract வெக்டார்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அடிஷன் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, addition of vectors. So we have two vectors. இது மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு, இன்னொரு வெக்டார் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வெக்டார் வந்து A வெக்டார், இது வந்து B வெக்டார். ஓகே, ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆக்சுவலாக எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணணும்னா, இது மாதிரி தான் வெக்டார்ஸ் எப்போ பார்த்தாலும் வரைவாங்க. ஆனால் நீங்கள் இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, you have to put this in a coordinate சிஸ்டத்தில் போடணும். ஓகே, coordinate சிஸ்டத்தில் போட்டுட்டு then you have to find where the tail is. tail எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். டெய்லு ஹெட். ஓகே, ஸோ இந்த டெய்ல் அண்ட் ஹெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மூலமாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த. ஸோ இது ஆரிஜின்லேருந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பி வெக்டார்ன்றது என்னதுன்னா, இந்த வெக்டார், இது ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ அது இந்த பாயிண்ட்டை குறிக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1ன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டு 2ன்னு வச்சுப்போம். இது R1, இது R2. ஓகே, ஸோ பி வெக்டார்ன்றது என்னதுன்னா ஆக்சுவலாக R2 மைனஸ் R1 போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் அடுத்த செஷனில் நம்ம இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஏரோ மார்க்குன்னு போட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் கோஆர்டினேட்டோட தான் அசோசியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை ஏரோ மார்க்காக பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் சார்ட் ஆஃப் ஒரு கோஆர்டினேட்டோட அசோசியேட் ஆகிருக்குன்ற மாதிரி தான் பார்க்கணும். இந்த ஐடியா உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ அந்த ஏரோ மார்க் மாதிரி பார்க்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஏதோ ஒரு கோஆர்டினேட்டோட சேர்ந்ததுன்ற மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்குன்னு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்கு இது 2 டைமென்ஷனல் வெக்டார்னா x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஏ வெக்டாருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சே x2 i கேப் ப்ளஸ் y2 j கேப். ஓகே,
ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸும் இப்போ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் எப்படி ஆட் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வெக்டார் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு வெக்டார் அதோட டைரக்ஷன் மாற்றிடக்கூடாது. ஓகே, அதோட டைரக்ஷன் மாற்றாமல் இப்போ பாருங்கள், இதுவும் ஒரே டைரக்ஷனில் இருக்கா, அது மாதிரி ஒரு வெக்டார் எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இது வந்து நம்மளோட ஏ வெக்டார். அதே மாதிரி சிமிலராக நீங்கள் பி வெக்டார் எடுத்துக்கணும். ஸோ பி வெக்டார் வந்து இதை வந்து என்ன பண்ணணும், ஏ வெக்டாரோட ஹெட்டில் கொண்டு போய் பி வெக்டாரோட டெயில் வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னதுன்னா, இது வந்து ஏ வெக்டார். ஓகே, ஸோ ஏ வெக்டாரோட ஹெட்டில் பி வெக்டாரோட டெயில் வைக்கணும். பி வெக்டாரோட டெயில் வைக்கணும். ஒன்ஸ் இது மாதிரி வச்சதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு ட்ரா அ லைன் கனெக்டிங், நான் ரெட் கலர், ஏவோட டெயிலிருந்து பியோட ஹெட்டுக்கு ஒரு வெக்டார் வரையறீங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா ஏ ப்ளஸ் பியோட வெக்டார். இந்த வெக்டார் என்னத்தை கொடுக்குன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணீங்க, ஏவோட ஹெட்டில் பியோட டெயிலை கொண்டு வந்து வச்சுட்டு டைரக்ஷன் மாற்றிடக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் என்னோட ஒரிஜினல் பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த டைரக்ஷனை மாற்றாமல் ஒரு வெக்டாரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டாரோட டெயிலை வச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெக்டார் ஏ வெக்டாரோட டெயிலிருந்து பி வெக்டாரோட ஹெட்டுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளோட ஏ ப்ளஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ எய்தர் இதை இப்படி பண்ணலாம், இல்லைன்னா ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் பி வெக்டார். ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் பி வெக்டார். எய்தர் இது மாதிரி பண்ணலாம். ஓகே, இன்னொரு வே என்னதுன்னா அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸு. இப்போ நான் வந்து பி வெக்டார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, பி வெக்டார் எடுத்துக்கிறேன். இது என்னோட பி வெக்டார். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது என்னோட ஏ வெக்டாரும் எடுத்துக்கணும். ஸோ இது என்னோட ஏ வெக்டார். ஸோ நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஏ வெக்டாரோட ஹெட்டில் பி வெக்டாரோட டெயில். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பி வெக்டாரோட ஹெட்டில் என்னோட ஏ வெக்டாரோட டெயில் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நான் இப்படி ஆல்டர்னேட்டிவ். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இதோட ஓரியன்டேஷன் மாற்றிடக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் பி வெக்டார். ஸோ இது என்னோட ஏ வெக்டார். ஓகே, ஸோ இப்போது இந்த ஏ வெக்டாரோட டெயில் எடுத்து போய் ஐ எம் கோயிங் டு பிளேஸ் ஆன் த பி வெக்டார்ஸ் ஹெட். ஓகே, ஸோ இது மாதிரி வச்சுட்டும் யூ கேன் கனெக்ட் த பாயிண்ட்ஸ் ஃப்ரம், இப்போ பியிலேருந்து ஏக்கு கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது என்னதுன்னா பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ இது வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், இது வந்து பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். Okay, both are equal. Okay, a vector plus b vector equal to b vector plus a vector. Okay, you can add in either any way வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஐடியா புரியுதா, அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே,
ஸோ ஓரியன்டேஷன் மாற்றிடக்கூடாது. ஓகே, பி வெக்டாரோட ஓரியன்டேஷன் அதே ஓரியன்டேஷன்லேயே தான் வச்சுக்கணும். ஏ வெக்டாரோட ஓரியன்டேஷனும் அதே ஓரியன்டேஷன்னா இது இந்த ஆங்கிளில் இருந்துச்சுன்னா அதே ஆங்கிள்லேயே கொண்டு வரணும். இது இந்த ஆங்கிளில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் அதை வந்து ஒன்றுத்தோட ஹெட்டில் இன்னொன்றோட டெய்லை வச்சுட்டு தென் யூ ஹேவ் டு கனெக்ட் டெய்ல் டு ஹெட். அது மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஓகே, அதோட சம் கிடைக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெக்டார்ஸ். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ இங்கே இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ வெக்டார் அண்ட் மைனஸ் பி வெக்டார், ஸோ என்னோட ஏ வெக்டார் வந்து இப்படி இருக்கு, பி வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சு. So this is A vector and this is B vector. Okay, so now you want to find A vector minus B vector. Okay, so இதுக்கு என்ன பண்ணணும்னா you have to find the reverse vector. Okay, அதாவது opposite directionல போற B vector நம்ம we have to develop. Okay, so இது வந்து அப்போ என்னன்னா B vectorோட directionலே you can, இதுதான் வந்து நம்மளோட minus B vector. Okay, so இப்போ as usual A vector plus minus B vector வந்து we can find. Okay, so A vector plus minus B vector போட்டோம்னா we will get A minus B vector. Okay, so இப்போ இதை என்ன பண்ண போறீங்க, as usual தான். so A vector எடுத்துக்கணும். so A vector, instead of taking B vector you have to take minus B vector. எடுத்து ஒன்றுத்தோட ஹெட்டில் இன்னொன்றோட டெய்ல் வச்சுட்டு, ஸோ நவ் யூ ஹவ் டு ஜாயின் இந்த ரெண்டுலையும். ஒன்றுத்தோட டெய்லேருந்து இன்னொன்றோட ஹெட்டுக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் நவ் கெட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, இந்த க்ரீன் கலர் தான் வந்து ஏ வெக்டார் அண்ட் மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வெக்டார் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. இல்லைனா வெக்டார் சப்ட்ராக்ஷன் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் புரியுதா? ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. வி ஹாவ் டு இன்வெர்ட் த கிவன் வெக்டார். இப்போது ஏ மைனஸ் பினா பி வெக்டாரை இன்வெர்ட் பண்ணணும். இதுவே பி மைனஸ் ஏனா ஏ வெக்டாரை இன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரெண்டு வெக்டாரையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ ஆர் ப்ரொவைடட் வித் 3 வெக்டார்ஸ். ஓகே, இப்போ 3 வெக்டார் கொடுத்துருக்குறாங்க அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் A ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ உங்ககிட்ட 3 வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ இது A வெக்டார், இது B வெக்டார், இது C vector. So this is A vector, this is B vector and this is C vector. Okay, so இது மாதிரி 3 வெக்டார் கொடுத்துருக்குறாங்க and they are asking you to find A vector plus B vector plus C vector. Okay, so இது வந்து either you can do it as A vector plus B vector plus C vector, or you can do it as A vector plus B vector plus C vector. இது மாதிரி both will give A plus B plus C vector. Okay, so முன்ன சொன்ன ப்ரொசீஜரே தான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி திஸ் வெக்டர். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ A வெக்டர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது B வெக்டார்,
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா ஐ வில் கெட் a + b வெக்டர். இதுதான் என்னோட a and b வெக்டர். So this is a + b வெக்டர். ஸோ இப்போ இந்த a + b வெக்டரோட என்னோட c வெக்டரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு காப்பி திஸ் வெக்டர். ஓகே, இந்த வெக்டர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ என்னோட c வெக்டர் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ வி ஹேவ் எ லாங் வெக்டர், கொலினியர் வெக்டரை கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வெக்டர் தான் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் என்னோட a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர். ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. ஸோ ஐடியா என்னது, யூ ஹேவ் டு ஆட் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பேர் ஆஃப் வெக்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆட் த தேர்ட் வெக்டர். டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி தான் பண்ணணும். a + b - cனா யூ ஹேவ் டு ஆட் a and b வெக்டர் அண்ட் ஃபைண்ட் த நெகேஷன், இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற c வெக்டரை கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஹேவ் டு ஆட் போத் ஆஃப் தேம். ஓகே, ஸோ இந்த ஐடியா கிளியராக அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸு. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்னதுன்னா, நான் இங்கே இடத்துல உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஸோ இந்த இடத்துல இந்த -b வெக்டாரை வந்து திடீர்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வெக்டாரை திருப்பிட்டா வந்து எனக்கு b வெக்டார். ஓகே, ஸோ வெக்டாரை திருப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we are actually multiplying it by a scalar value. ஓகே, ஸோ அதாவது இப்போ நான் b வெக்டார் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஸோ ஐ ஹாவ் b வெக்டார், என்கிட்ட b வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு சம் வேல்யூஸ் இருக்கும், xi வேல்யூ ப்ளஸ் yjன்னு இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் -b வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா -1 இன்ட்டு b வெக்டார். ஓகே, ஸோ இந்த -1ன்றது வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகே, இதுக்கு டைரக்ஷன் எதுவும் கிடையாது, ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸோ ஒரு ஸ்கேலாரால் நான் பியை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா, ஐ வில் கெட் -b வெக்டார் எனக்கு கிடைச்சோம். ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இன்ட்யூட்டிவாக இருக்கும், ஆனால் இதை பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இங்கே இப்போ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகிடும். ஸோ -b வெக்டார் இஸ் ஆப்வியஸ்லி -xi வெக்டார் ப்ளஸ் yj yj வெக்டர். ஸோ இது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, என்னோட கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஸோ ஐ ஹேவ் சம் சார்ட் ஆஃப் b வெக்டார் இப்படி இருக்குது, என்கிட்ட ஒரு b வெக்டார். ஸோ இந்த b வெக்டாருக்கு நான் எப்படி போகணும், இந்த b வெக்டாரை நான் ஆரிஜினோடைய அசோசியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட b வெக்டார். ஸோ திஸ் இஸ் மை b வெக்டார். ஸோ இதுக்கு நான் இப்போ எப்படி போயிருப்பேன்னா, ஐ ஹாவ் டு ட்ராவல் x distance in the x-axis. So இதுதான் என்னோட x value and I moved up in the y direction, இந்த y வேல்யூக்கு மூவ் பண்ணியிருப்பேன். ஓகே, சாரி, இது வந்து நெகட்டிவ், இது கிடையாது. ஸோ இது இந்த வேல்யூஸ். ஸோ x டிஸ்டன்ஸ் இதுலேயும் y டிஸ்டன்ஸ் வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணேன்னா
I will go to B vector. Okay, ஆனால் இதுவே minus B vector எங்கே இருக்குது? minus B vector இருக்கு. I have to move in the minus x direction. Okay, so minus x direction நான் இப்படி வரேன். ஸோ இது என்னதுன்னா இதுவும் எக்ஸ் டைரக்ஷன் தான், ஐ டைரக்ஷன். ஸோ இது ஐ டைரக்ஷன் தான், ஐ கேப் டைரக்ஷன் தான். ஆனால் இது மைனஸ் எக்ஸ். ஓகே, இது மைனஸ் ஒய். ஓகே, ஸோ இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த மைனஸ் பி வெக்டார், அது அப்போ எங்கே இருக்கும்னா இட் ஓன்ட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் குவாட்ரண்ட்டில் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், எக்ஸில் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன் போகணும். ஸோ எக்ஸில் மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன் போகணும், இவ்வளோ தூரம் போகணும். அப்புறம் ஒய்யில் இவ்வளோ தூரம் போகும். போயிட்டா எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்டில் தான் என்னோட பி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னோட மைனஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ இது என்னன்னு நம்ம நியூமரிக்கலாக பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நம்பர் மட்டும் முன்னாடி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்ன அதுனா நம்மளுக்கு கிராஃபிக்கலாக பார்க்கும்போது இது வெக்டாரோட டைரக்ஷனே மாற்றிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மைனஸ் பி வெக்டார். ஸோ திஸ் இஸ் மை மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ இது வேறு குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ஆக்ஷன் ஆஃப் மல்டிப்ளையிங் பை எ நெகட்டிவ் ஒரு ஸ்கேலார் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த வெக்டார் வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார்னா எதுவுமே டைரக்ஷன் இல்லாத ஒரு நம்பரை வச்சு we can multiply a vector. ஓகே, ஆனால் ஒரு வெக்டாரும் இன்னொரு வெக்டாரும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு we have certain rules. ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, அம்தான். ஓகே அம்தான், அப்போ இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.